கடவுள் கொடுத்த வரம். மனிதரா வாழக்கூடிய ஒரு சித்தர். கணவர ஒரே அடியா புகழ்ந்த நீலிமா ராணி. குழந்தை நட்சத்திரமா அறிமுகமாகி 90கள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் சீரியல்கள் மூலமா அத்தனை இல்லத்தரசிகளோட மனங்களையும் கவர்ந்தவங்க தான் நடிகை நீலிமா ராணி. எப்பவுமே நேர்மறையான எண்ணங்களோட வலம் வரக்கூடிய நீலிமா, சமீபத்திய பேட்டி ஒண்ணுல தன்னோட கணவர் இசைவாணன் பத்தியும், தங்களோட கல்யாண வாழ்க்கை பத்தியும் மனம் திறந்து பேசியிருக்காங்க. நடிகை நீலிமா ராணி உலகநாயகன் கமல்ஹாசனோட மாஸ்டர் பீஸ் படமான தேவர் மகன் படத்துல குழந்தை நட்சத்திரமா நடிச்சு திரையுலகத்துக்கு அறிமுகமானாங்க. அந்த படத்தை தொடர்ந்து பாண்டவர் பூமி, விரும்புகிறேன் அப்படின்னு பல படங்கள்ல குழந்தை நட்சத்திரமா நடிச்சாங்க. அதுக்கு பின்னாடி சின்ன திரைக்குள்ள நுழைஞ்ச இவங்க மெட்டி ஒலி, கோலங்கள், செல்லமே, தென்றல், இளவரசி, தலையணை பூக்கள், வானத்தை போல அப்படின்னு எல்லா ஹிட் சீரியல்கள்லயும் முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சு இல்லத்தரசிகளோட ஃபேவரட் நடிகையா மாறிட்டாங்க. 90ஸ்கள்ல இருந்து இப்ப வரைக்கும் எல்லா வீடுகள்லயும் சீரியல் மூலமா நுழைஞ்சு முத்திரை பதிச்ச நீலிமா ராணி, கார்த்தியோட நான் மகானல்ல, ஜெயம் ரவியோட சந்தோஷ் சுப்பிரமணியம், ஆகஸ்ட் 1947 மாதிரியான பல வெற்றி படங்கள்லயும் முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காங்க. நடிகை நீலிமா ராணி இசைவாணன் அப்படிங்கிறவரை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த தம்பதிகளுக்கு 2 குழந்தைகள் இருக்கு. இப்போ சமீபத்துல நீலிமா கொடுத்திருக்கக்கூடிய பேட்டியில தன்னோட தனிப்பட்ட வாழ்க்கை, அப்புறம் காதல், கல்யாணம் பத்தியும் பேசியிருக்காங்க. என்னோட கணவர், அவர் எனக்கு கணவனா கிடைச்சதுக்கு நான் ரொம்ப பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணும். எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய வரம் அப்படின்னு சொல்லுவேன். அவர் ஒரு மனிதரா வாழக்கூடிய சித்தர் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். ஏன்னா, அவருக்குள்ள அவ்ளோ பொறுமை, உண்மை, நேர்மை இருக்குது. ஒரு மனிதரால இவ்ளோ உண்மையா இருக்க முடியுமா அப்படின்னு நானே பல தடவை யோசிச்சிருக்கேன். ஒரு இடத்துல சும்மா சிரிச்சு பேசினா, அந்த இடத்துல நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னா கூட அவர் அத செய்ய மாட்டாரு. எனக்கு அப்படி வரக்கூடிய வாய்ப்பு தேவையில்ல அப்படின்னு சொல்லுவாரு. ஒருத்தர்கிட்ட சும்மா அவங்க முகத்துக்காகவாவது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பேசுங்க அப்படின்னு நான் சொன்னா கூட, எதுக்காக நாம அப்படி போலியா பேசணும் அப்படின்னு என்கிட்டயே கேட்பாரு. மத்தவங்க கிட்ட மட்டும் இல்ல, என்கிட்டயும் அவர் அப்படிதான் நடந்துக்குவாரு. அவருக்கு சரி அப்படின்னா சரி, தப்பு அப்படின்னா தப்பு. அவ்வளோதான். ரொம்பவே நேர்மையானவரா, ரொம்பவே அழகான மனம் கொண்ட மனிதர் அவரு. எனக்கும் அவருக்கும் 10 வருஷ வித்தியாசம். பல பேர் எங்கள பார்த்து கேலி கூட செஞ்சிருக்காங்க. ஆனா உண்மையிலேயே அந்த பக்குவம் தான் எங்களோட மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு முக்கிய காரணம் அப்படின்னு நீலிமா ராணி அந்த பேட்டியில பேசியிருக்காங்க.